தலைநகர் டெல்லியில் நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் அதை ஸ்தம்பிக்கும் வகையிலும் மத்திய அரசுக்கு கடுமையான தனது எதிர்ப்புகளை பதிவு செய்யும் வகையில் தலைநகர் டெல்லியில் இளைஞர் பட்டாளங்கள் ஒன்று கூடி நடத்துகின்ற போராட்டங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து அனல் பரப்பி வரும் நிலையில் தற்பொழுது காவல்துறையினரை ஏவி விட்டு அவர்கள் மீது நடத்திய தடியடி போராட்டங்களும் பெரும் விவாத பொருளாக எழுந்திருக்கிறது. நீட் தேர்வு குளறுபடிகளை எதிர்த்து போராட்ட களத்தில் இறங்கியிருக்கும் இளைஞர்களுக்கு ஆதரவாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களின் ஆதரவு நிலைகளை தந்து வரும் நிலையில் போராட்டங்கள் தற்போது வேகம் எடுத்து வருகிறது. இந்த போராட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி போராட்ட களத்தில் மாணவர்களுக்கு ஆதரவாக களமிறங்கிய போது போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கும் இந்த சூழலில் இந்த விவகாரத்தில் தற்போது தமிழக அரசியல் களங்கள் எந்த அணுகுமுறையை பார்க்கிறது என்பதான கேள்விகள் எழத் துவங்கி இருக்கிறது. தமிழகத்தில் ஆளும் தாவேகா அரசு அதன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்போது மாணவர்களின் போராட்டம் நியாயமானது என்பதான பதிவை பதிவு செய்திருப்பதோடு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்ட விவகாரத்திற்கு கடுமையான கண்டனத்தையும் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசை இதுவரை விஜய் சாடவில்லை, எதிர்த்து பேசவில்லை என்பதான குரல்கள் தமிழகத்தில் பேசப்பட்டு வந்திருந்த நிலையில் மாணவர்களின் தலைநகர் டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் இந்த கடுமையான போராட்டத்தை விமர்சித்திருப்பதோடு மத்திய அரசிற்கு கடுமையான எதிர்ப்பையும் பதிவு செய்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான ஜோசப் விஜய். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய், ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதை ஏற்க முடியாது என்பதாக பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுத்தவர்கள் கைது செய்யப்படுவது ஜனநாயக மரபுக்கு எதிரானது என்பதாக மத்திய அரசின் இந்த அணுகுமுறையும் அடக்குமுறையும் வன்மையாக கண்டிப்பதாகவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் கண்டித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்று வரும் மாணவர்களின் இந்த போராட்டம் நியாயமான உரிமை சார்ந்த போராட்டம் என்றும் இந்த போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் முழு ஆதரவு அளிக்கும் என்றும் தனது கருத்தை பதிவு செய்திருக்கிறார் ஜோசப் விஜய். நீட் தேர்வுக்கான போராட்டம் என்பது மாணவர்களின் உரிமை சார்ந்த போராட்டம் என்பதாலும் நீட் ஒழிப்பு என்பது மிக அவசியமானது என்பதான பதிவையும் ஓங்க ஒழித்துள்ளார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய். நீட் தொடர்பான தனது கட்சியின் நிலைப்பாட்டை மீண்டும் விளக்கியுள்ள முதலமைச்சர், நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதே தாவேகாவின் சமரசமற்ற கொள்கை என்பதாகவும் முழக்கமிட்டுள்ளார். மாணவர்கள் மட்டுமின்றி அவர்களின் குடும்பங்களும் இதனால் பாதிக்கப்படுவதாகவும் இந்த தேர்வை வைத்து அரசியல் லாபத்திற்காக பொய்யான வாக்குறுதிகளை எந்த காலகட்டத்திலும் தாவேகா தராது என்றும் அதை வைத்து அரசியல் செய்யும் அரசியல் கட்சிகளை ஒருபோதும் ஏற்க மாற்றும் என்பதான தனது பதிவை வேகமாகவும் ஆழமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார் முதலமைச்சர் ஜோசப் விஜய். நீட் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கல்வியை மாநில பட்டியலில் மாற்ற வேண்டும் என்பதாகவும் தனது வலியுறுத்தலை குறிப்பிட்டுள்ள விஜய், இதில் சட்ட ரீதியான சில சிக்கல்கள் இருக்குமானால் இவற்றை தீர்ப்பதற்கு வழிவகை செய்யும் வகையில் இடைக்கால தீர்வாக ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட் ஒன்றை உருவாக்கி கல்வி மற்றும் மருத்துவ கல்வி தொடர்பான அதிகாரங்களை மாநிலங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் ஆலோசனைகளையும் வழங்கியிருக்கிறார். ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்டை வெளியிடுவதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு அமைதி நிலவுவதற்கான சூழலோடு மாநிலத்தின் கல்வி அதிகாரங்களை மாநில பட்டியல்களுக்கு வழங்க வேண்டும் என்பதான வலியுறுத்தலையும் குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய், மக்களின் உணர்வுகளையும் மாணவர்களின் எதிர்பார்ப்புகளையும் மத்திய அரசு உடனடியாக மதிக்க வேண்டும் என்றும் நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்வதே இந்த விவகாரத்திற்கு ஒரு முழுமையான தீர்வு என்றும் தனது அறிக்கையின் வாயிலாக பதிவு செய்திருக்கிறார். திமுக பாஜகவுடன் நெருக்கமான தொடர்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையிலும் குறிப்பாக காங்கிரஸ் கட்சி தற்போது திமுகவை விட்டு விலகி இருக்கும் இந்த நிலையில் தலைநகர் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பிரதான எதிர்க்கட்சி தலைவர்கள் பல்வேறு விதமான போராட்ட களங்களில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யும் பொழுது அதற்கு ஆதரவு நிலைகளையும் தனது கருத்துகளையும் பதிவு செய்யாமல் மௌனம் காக்கும் திமுகவின் அரசியல் அணுகுமுறையின் வாயிலாக பாஜகவுக்கு மறைமுகமாக தனது ஆதரவு நிலையை எடுத்து வருகிறதா என்பதான விமர்சனங்களும் திமுக மீது தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தாவேகாவுக்கு ஆதரவு நிலை நீட்டிருக்கும் தமிழகத்தினுடைய அரசியல் களத்தில் காங்கிரசின் உதவி பங்குகளுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் உரிமையை நிலைநாட்டி மாணவர்களுக்கான எதிர்காலத்தில் வாழ்வுரிமை பிரச்சனையாக கருதப்படும் இந்த நீட் விவகாரத்தில் ஒரு இறுதியான முடிவை எடுக்கும் வண்ணமாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் மாணவர்களுக்கு ஆதரவு நிலை தெரிவித்திருப்பதோடு காங்கிரஸ் கட்சிக்கு வலிமை சேர்க்கும் வண்ணமாகவும் ராகுல் காந்தி தாக்கப்பட்ட கைது செய்யப்பட்ட விவகாரத்திற்கு உடனடியாக தனது ஆதரவு நிலைப்பாடை தந்திருப்பதும் அரசியல் களங்களில் மீண்டும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. தலைநகர் டெல்லியில் நடைபெறும் போராட்டம் நியாயமான உரிமை சார்ந்த போராட்டம் என்பதான பதிவை குறிப்பிட்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் விஜய் தற்போது காங்கிரசுடன் இணக்கமான உறவை வைத்துக் கொள்வதன் அடிப்படையின் வாயிலாக தேசிய அளவிலான அரசியல் நீரோட்டத்தில் தனது வலிமையை பறைசாற்றவும் தற்போது களம் கண்டுள்ளார். இதற்கு ஏராளமான வரவேற்புகள் குவிய துவங்கியிருக்கிறது. மௌனம் காக்கும் அரசியல் என்பதாகவும் பாஜகவை விமர்சிக்காத அரசு என்றும் தாவேகா மீது வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளை தவிடுபடியாக்கும் முனைப்போடு தற்போது களமிறங்கும் முயற்சியில்
களத்தில் இறங்கியிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய்.